ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிராமத்து பொண்ணு விஷா பேசுகிறேங்க. சரிங்களா? அதாவது இன்றைக்கி நான் சொல்ல போகிற கருத்து என்னென்னா, சனிக்கிழமை எல்லாம் குளிச்சுட்டு சமைச்சாச்சு, காக்காய்க்கு எச்சப்படாமல் கோயிலுக்கு போயிட்டு சாப்பாடு வைப்போம் ரெகுலராக. சரிங்களா? சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளு போட்டு தயிர் சாப்பாடு எச்சப்படாமல் வச்சு எள்ளு போட்டு காகத்துக்கு வைப்போம். வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் சாப்பிடுவோம் சாமி கும்பிட்டு. சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா, பெத்த தாய் தகப்ப இல்லைன்னா என்றைக்கு இருந்தாலும் பிள்ளைக அனாதை தான். சரிங்களா? அனுபவத்தில் சொல்கிறேன். சரிங்களா? பெத்த அப்பா இருந்தான்னா ஒரு கஷ்டத்தை போய் நம்ம சொன்னோம்னா தட்டி தோல் கொடுப்பாரு. ஒரு பாப்பா நான் பார்த்துக்கிறேன், அப்பா இருக்கிற, நீ ஏன்டா கவலைப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா இருந்தால் விடுமா, நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படாத அப்படிங்கிறத ஆறுதல் சொல்லுவாங்க. சரிங்களா? இருக்கிறப்ப யாரோட வருத்தம் நமக்கு தெரியுது, இல்லாதப்போ தான் அவங்களோட வருத்தம் நம்மளுக்கு என்னங்கிறது தெரியுது வாழ்க்கையில். சரிங்களா? அதாவது பெற்றவங்கள மதிச்சு போலாங்க. நம்மளாம் மதிக்காமல் அந்த காலத்தில் மதிக்காமல் இருந்தோம். சரிங்களா? அதாவது மதிக்காமல் அந்த காலத்தில் இல்லை, இப்போது ரீசன் இடையில ஜென்ரேஷன்லலாம் மதிக்காமல் இருந்தாங்க. எல்லாம் சம்சாரத்தை பேச்ச கேட்டு இல்லை அப்படி இப்படின்னு அவங்க ஏதோ சின்ன சின்ன பிரச்சனையில் கொண்டு ஆசிரமத்துலலாம் நிறைய விட்றாங்க. அப்பா அம்மாவை கவனிக்கிறதில்ல. அதாவது தாய் தகப்பனுக்கு என்ன வேணும்னு கேட்டு, அம்மா உனக்கு என்ன வேணும், அப்பா உனக்கு என்ன வேணும்னு கேட்டு, பொண்டாட்டிக்கு எல்லாமே வேணுங்கிறது செஞ்சு பழகுங்க. அதே மாதிரி குழந்தைங்க குடும்பம்னு ஒன்று இருந்தால் எல்லோரும் நேர்ந்து கலந்து செஞ்சு பழகுங்க. சரியா? வேலைக்கு போகிறோம் வர்றாங்கிற கடமையோடு மட்டும் இருக்காதிங்க. வீட்டில் என்ன பிரச்சனை, பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனை, அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, அப்பாவுக்கு என்ன பிரச்சனை, குழந்தைகளுக்கு என்ன வேணும், ஒன்று பார்த்து செஞ்சிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதாவது வேலைக்கு போனால் போதுன்னு ஆம்பளைங்க வேலைக்கு போயிட்டு கடமையில் வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு இந்தாடி சம்பளம்னு கொடுத்துட்டு பொண்டாட்டி அத்தனை வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? வாழ்க்கையில் அதாவது போராடி பார்க்கணும். அதாவது பணம் இருக்கிறவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாம். அதாவது அன்றாட கூலி வேலைக்கு போகிறவங்க, இந்த மாதிரி நடுத்தரமாக இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டங்க. சரியா? அதாவது வீட்டில் என்ன வேணும், என்னம்மா இல்லையா, அது பண்ணலாம் இது பண்ணலான்னு உட்காந்து ஒரு நல்லது கெட்டது உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து பேசி செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் லைஃப் சூப்பராக இருக்கும். சரியா? உனக்கு தெரியாமல் அவங்க செய்கிறது, அவங்களுக்கு தெரியாமல் செய்கிறது, இதெல்லாம் வேண்டாம் இந்த காலத்தில். அதே மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது சொல்லி கொடுத்து படிப்புக்கு இப்படி இருங்க அப்படி இருங்க, பெற்றவங்களை மதித்து போலாங்கன்னு சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி குழந்தைகளை வாங்க போங்கன்னு சொல்லி கொடுத்து பேசி பழகுங்க. அப்படியே குழந்தைகள பேசுகிறதா சின்னதில் வர்றதா பெருசு முளைப்பாகி வர்றது. சரிங்களா? அதாவது வாழ்க்கையில் குழந்தைங்க பார்த்திங்கன்னா, இந்த காலத்து குழந்தைங்க விளையாட்டாங்க கூட நீங்கள் சொல்லித்தர்றீங்க, போடி சொல்லுன்னு அப்படி இப்படின்னு அதெல்லாம் சொல்லித்தராதிங்க. குழந்தைகளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து உட்காந்து சொல்லி கொடுங்க. சரிங்களா? அதே மாதிரி குழந்தைங்க வீடியோ பார்த்தாலும், இந்த சின்ன பிள்ளைங்க பொண்ணு பசங்க வீடியோ பார்த்தாலும் பெற்ற தாய் தகப்பனை ஃபஸ்ட்டு மதித்து பழகுங்க. அப்பா கூப்பிட்டாங்கன்னா என்னங்கப்பா சொல்லுங்கப்பா, என்னங்கம்மா சொல்லுங்கள், அது மாதிரி சொன்னாங்கன்னா சரிங்கன்னு கேட்டு போய் பழகுங்க. அப்பா என்ன சொல்கிறது, அம்மா என்ன சொல்கிறதுன்னு தயவுசெய்து இந்த காலத்து பசங்களாம் விட்டுட்டு உதறிட்டு போகாதீங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது நல்லதுக்கு சொல்லுவாங்க. அது நம்ம இப்போ ஜாலியாக இருக்குது நம்ம வயசுக்கு. அப்பா அம்மா பேச்சு கேட்காம ஜாலியாக சுற்றலாம், ஜாலியாக பண்ணலான்னு நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தப்பு. சரிங்களா? பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அப்பா பேச்சை நல்லா கேட்டு, அம்மா பேச்சை கேட்டு நடந்து பழகுங்க. சரியா? நிறையா இந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பிள்ளைக்கு வசங்கள்லாம் லவ் பண்ணுறோம் அப்படி இப்படி அது இருக்குது. தப்பு நான் சொல்ல வரல, பண்ணலாங்க. குடும்பத்துக்கு ஏற்ற பசங்க பொண்ணாக பார்த்துட்டு அப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் கடைசி வரைக்கும் கைவிடாமல் இருக்கணும். சரிங்களா? கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சின்ன சென்டென்ஸ் இருக்குல்ல, இவன் அதை சொல்கிறான் இதை சொல்கிறான்னு பிரிஞ்சுக்கிறாங்க. நிறைய நடக்குதுங்க உலகத்தில். கல்யாணம் பண்ணுறாங்க, லவ் பண்ணி கடைசியில் பார்த்தா ஒரு சின்ன வாக்குவாதத்துலேயும் கூட பிரியறவங்களாம் இருக்கிறாங்க நிறையா. அதெல்லாம் தப்பு, செய்யாதீங்க. சரிங்களா? சின்ன தப்புனாலும் ஒரு தப்பாக இருந்தால் உட்காந்து புருஷன் பொண்டாட்டிங்கிற பேர்ந்து பழங்க. அதே மாதிரி லவ் பண்ணுறவங்க டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் நிறையா அப்படி நடக்கும். அதெல்லாம் பண்ணாதீங்க. மனசறிஞ்சு ஒரு பொண்ணு உங்களை நம்பி வர்றான்னா, வீட்டையே எதிர்த்து தெரியாமல் லவ் பண்ணுறாங்கன்னா எப்படின்னா, அந்த பையனும் நம்மளை நல்லா பார்த்துக்குவான்னு தானே வர்றாங்க. அப்போ நீங்கள் அவங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அதாவது பார்த்துக்கிட்டாலும் இந்த வீட்டில் சொல்லி முறையாக கல்யாணம் பண்ணிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ நல்லது கெட்டதுங்கிறது 4 பேர் வருவாங்க. சரிங்களா? பெற்ற அம்மா அப்பா மனசை நோகடிச்சிட்டு போனோம்னா வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். சரிங்களா?
நம்ம பண்ணோமா, அம்மா நான் இப்படி பண்ணுறேம்மா, அம்மா இப்படி பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பாருங்கள், லைஃப் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து படிப்புக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறக்கு இதெல்லாம் வந்து உட்காந்து டெய்லி சொல்லிக் கொடுங்க. படிப்பு இல்லாமல் குழந்தைகள்லாம் ரொம்ப இந்த காலத்தில் பசங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படிப்புனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? நம்மளாம் படிக்காமல் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், பார்த்தீங்களா இல்லையா? அதாவது வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படலாங்க, நம்மளா கஷ்டத்தை தேடிக்கக்கூடாது. சரிங்களா? குழந்தைகளுக்கு வந்து உட்கார வச்சு நல்லது சொல்லிக் கொடுங்க. நிறையா வெளியே அங்கே அப்பப்போ வாரத்துக்கு ஒரு நாள் அவுட்டிங்கு, 5 நாளைக்கு ஒருக்கா அவுட்டிங் கூட்டிகிட்டு போங்க. வேணுங்கிறத வாங்கி கொடுங்க. சரிங்களா? குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாலும் குழந்தைகளும் லைஃப்பில் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஆனால் எங்கள் அப்பாலாம் எங்களை நல்லா பார்த்தாரு, குறை சொல்லலை. சரி, இப்போ எங்கள் அப்பா இல்லையேங்கள எங்களுக்கு வருத்தம், அவ்வளோதான். அம்மா அப்பாங்கிறவங்க வந்து கடவுளுக்கு சமங்க. நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கியிருப்பாங்க, யோசனை பண்ணி பாருங்க. சரியா? அதனால் வயசானவங்க பெற்ற தாய் தகப்பனை ஆனாலும் பெண்ணானாலும் மதிச்சு பழகுங்க. அம்மா என்ன சொல்கிறது, அப்பா என்ன சொல்கிறதுங்கிற மாதிரி கேட்காதீங்க தயவுசெய்து. இது ஒரு இதாக சொல்கிறேன், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. தப்பாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நீ பேசுகிற தப்புமா. சரிங்களா? பாவங்க வயசானவங்களை இந்த காலத்தில் கூலி வேலைக்கு போகிறாங்க. சரிங்களா? பெற்ற பசங்க கரெக்டாக இருந்தால் எங்கே கூலி வேலைக்கு போகிறாங்க, பெற்ற பொண்ணு கரெக்டாக இருந்தால் எங்கே கூலி வேலைக்கு போகிறாங்க. அன்றாடு கூலி வேலைக்கு போகிறவங்க வயசானவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது. சரிங்களா? அதனால் தயவுசெய்து யாருமே பெற்ற தாய் தகப்பனை உதாசீனப்படுத்திடாதீங்க. சரியா? ஏதோ எனக்கு பட்டுது நான் சொன்னேன், தப்பு தவறாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.